ஏற்பட்ட முக்கியமான காலம் எங்களுக்கு கிட்ட வர்றோம். நாங்க இப்ப 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இருந்தது, அதாவது 20ஆம் நூற்றாண்டினுடைய பின்பகுதி, 20ஆம் நூற்றாண்டு 19கள், 1900 நிறைய பரவாசிக்கு பிறகு, அதுக்கு பிறகு வரக்கூடிய காலத்தை பற்றி நாங்க பார்த்தோம் சொன்னா, இந்த காலத்துல பல பல கோட்பாடுகளை பல கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. புதிய புதிய கண்டுபிடிப்புகள், குறிப்பாக இந்த டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் மிக மிக அதிகமாகும் போது பல விடயங்கள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு. இந்த உலகத்துல இந்த காலத்துல மனிதர்கள் உண்மையிலேயே அர்த்தம் இல்ல என்னத்துக்கு இதன் அர்த்தங்கள் என்று சொல்லி ஒரு ட்ரெண்டுகள் இந்த காலத்துல தொடங்கியதை நாங்க காணலாம். ஜிப்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஐரோப்பால பிரபலியமாச்சு வந்தது. அதாவது அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு போய் இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த இவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்பட்டு அதை செய்யணும், இதை செய்யணும், சம்பாதிக்கணும், வீடு வாசலை கட்டி வாழணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பேக்கை எடுத்துட்டு உடுத்த உடுப்போட அப்படியே டிராவல் பண்றது அவங்களோட வேலை. ஜிப்சிஸ்ன்றது இன்றைக்கு ஒரு சில வேற வேற ஃபார்மேட்ல இன்றைக்கு இருக்கு. ஆனா அது ஒரு மிக பாப்புலரான ஒரு விஷயம். ஜிப்சி என்னும்போது அவங்க தலைமுடியெல்லாம் வெட்ட மாட்டாங்க, ஒரே உடுப்போட டெனிம் ட்ரௌசர் எல்லாம் அந்த டைம்ல தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும், அந்த டெனிமையும் போட்டுக்கொண்டு பெருசா பேக்கையும் தூக்கிட்டு வர மாட்டாங்க. இப்ப இந்த பேக் பேக்கர்ஸ் டிராவல் பண்றவங்க சரி பெரிய பேக்ல தூக்கிட்டு டிராவல் பண்ணுவாங்க. அவங்க பெரிய பேக்குன்ற ஒரு சின்ன ஒரு பேக்கோட மினிமமா எண்ணத்தோட ஒரு அப்படியே போற இடத்துல அப்படியே போய் கொண்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு விதமான ஒரு மூவ்மெண்ட் உண்டு இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில இந்த ஐரோப்பா உலகத்துல இருந்த ஒரு 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 ட்ரெண்ட் ஒன்று, ஜிப்சி ட்ரெண்ட். அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையில அர்த்தங்கள் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படும் போது அப்படி ஒரு ட்ரெண்ட், இது இவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளவு செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படின்றக்கூடிய சில சில நேரத்தில் ஒரு அடிக்டிவான பிஹேவியர்ஸ் அப்படியும் இருந்தது. அதிகமான போதைப் பொருள்களுக்கு பழகிறதும், ஸோ பிளஷர் எப்படி சீக் பண்ணலாம்ன்றதும் வித்தியாசமான ஜிப்சிஸ் இருந்தாங்க. இந்த காலத்துல இன்னொரு முக்கியமான ஒரு 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 ரியாலிட்டி, உலக யுத்தங்கள். 2 உலக யுத்தமும் குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல 1910களில் முதலாவது யுத்தம், அதுக்கு பிறகு 30 கடைசி 40களில் 2வது உலக யுத்தம் உலகத்தின், அதாவது குறிப்பா ஐரோப்பாவை அப்படியே உலுக்கிச்சு. உலக யுத்தம் மனிதன் கொத்து கொத்தாக கொள்ளுகிறது. அதுவும் முதல்ல வேற வேற இன மக்களை கொண்டாங்க. இப்ப ஐரோப்பியர்களை கொள்ளுவதும், 1-2 பேர்ல வீதிகள்ல நிறைய பேர் கொல்லப்பட்ட சடலங்களும் மரணங்களும், இவ்வளவு தூரம் ஒரு கொடூரமான முறைக்கு மனித இனம் மாறிடுச்சு அப்படின்றது பெரிய ஒரு ஷொக்கான ஒரு விஷயம். அது கடைசியாக இந்த நாங்க போன வகுப்புல பார்த்த மாதிரி இந்த அணுகுண்டு போடப்பட்டதோட இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி ஒரு நிலைக்கு வருது. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்படுது. இப்படியான நிறைய நிறைய அக்ரிமெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. இருந்தாலும் அதையோட ஒரு யுத்தம் வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயம் நாங்க திரும்பவும் பார்த்தோம்னா, இப்ப திரும்பவும் அந்த மாதிரி ஒரு ஃபினோமினாக்கெல்லாம் நாங்க வந்திருக்கிறோம். ஒரு வேறொரு வடிவில் டொனால்ட் ட்ரம்ப் ஃபேக்டரால அப்படி ஒரு நிலைக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ ஆனா இப்ப நாங்க இந்த ஃபோக்கஸ் பண்றதை விட 20ஆம் நூற்றாண்டினுடைய அதுக்கு பிறகு வரக்கூடிய காலத்தை பார்த்தா, அந்த காலத்துல நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒரு பக்கத்துல, இந்த யுத்த காலத்துல நிறைய புது புது கண்டுபிடிப்புகளும் பரவலா நடந்து கொண்டிருக்கு. யுத்தத்தை பேஸ் பண்ணி பல பல வாகன கண்டுபிடிக்கலா இருக்கலாம், எல்லா டெலிகம்யூனிகேஷனுடைய வளர்ச்சி, பல பல வளர்ச்சிகள் கம்யூனிகேஷனுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, எல்லா ஃபீல்ட்லையுமே வேகமாக டிராவல் பண்ணணும், வேகமாக காரியங்களை செய்யணும், அப்பதான் நாங்க முன்னுக்கு போகலாம் அப்படின்ற கூடிய அறிவியல் எது ஆக்கியிருக்குன்னு சொன்னா, மனிதனுடைய வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக பல முயற்சிகள் அங்க நடந்திருக்கு. கம்ப்யூட்டருடைய பாவனைகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், இது எல்லாமே சமுதாயத்துல மாற்றங்களையும் உருவாக்கி, அதுல இன்னொரு ஃபேக்டர் மனிதன் டிராவல் பண்ணக்கூடிய நிலைகள் உருவாகி, இந்த யுத்தங்களுக்கு பிறகு உலகமயமாக்கல் என்ற இன்னொரு ஃபேக்டர். அதாவது ஒரு பொருளை முந்தியெல்லாம் அந்த மாதிரி இருக்கல. இப்ப எந்த நாட்டுல உருவாக்கினாலும் அந்த நாட்டு பொருளை அந்த மற்றொரு நாட்டுக்கு வரக்கூடிய அந்த உலகமயமாக்கல்ன்றதுல பெரும் லாபம் ஈட்டக்கூடிய கம்பெனிகள், இப்படியான பல பல ரியாலிட்டிஸ் எல்லாமே இந்த காலத்துல வந்த நிகழ்வு.
அப்ப இந்த காலத்துல வந்த ஒரு சில முக்கியமான பிலோசபிக்கல் அல்லது சிந்தனை பள்ளிகள் அல்லது பிலோசபி மெய்யியல் போக்குகளை நாங்க பார்க்கும்போது ஒன்றை நாங்க சொல்லலாம் வந்து இந்த லிங்குவிஸ்டிக் பிலோசபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது அனலிட்டிக் பிலோசபி என்று சொல்லக்கூடிய அல்ல தமிழ்ல பகுப்பாய்வு தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிலோசபி. இவர்களுடைய அனாலிசிஸ் என்னன்னு சொன்னா மொழியை ஆராய்ச்சி செய்வதுதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த பகுப்பாய்வு வந்து மொழியை வந்து ஆராய்ச்சி பண்ணி என்னன்னு சொன்னா பேசிக்கா மனிதன் கம்யூனிகேட் பண்ணையோ மனிதனுடைய வாழ்க்கைக்கு லாங்குவேஜ் என்று சொல்றோம். மொழி என்றது மிக முக்கியமானது. அந்த மொழி இல்ல தெளிவு இல்லாமல் இருக்கும்போதுதான் பல குழப்பங்கள் வருது. அதுவும் குறிப்பா இந்த ஐரோப்பா நாடுகள்ல இந்த யுத்தங்கள் இந்த விஷயங்களுக்கு அடிப்படையில மொழி ஒரு பிரச்சனையாக இருந்தது. பேசுகிற மொழியில தெளிவுகள் இல்லாமை அந்த ஒரு டீகோடிங் என்கோடிங் டீகோடிங் என்று சொல்லி யுத்தத்துல பயன்படுத்துவாங்க. ஒரு மெசேஜை வந்து இங்கிலீஷ்ல ஒரு மெசேஜை இன்னொரு இங்கிலீஷ்ல இங்கிலாந்து படை வீரருக்கு அனுப்பும் போது அவங்க ஒரு என்கோட் பண்ணி அனுப்புவாங்க. அதை சிலவில் அது வந்து ஒப்போசிஷனா இருக்கிற ஜெர்மனுடைய கைக்கு போச்சுன்னு சொன்னா அதை எப்படி டீகோட் பண்றேன்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இது பேரலா வந்து ஒரு நிறைய ரிஃப்ளெக்ஷன் இதுக்குள்ள போயிருக்கு, நிறைய ஒர்க் போயிருக்கு. ஆகவே இதுவும் ஒரு தொடக்க புள்ளி தான் வந்து. அது மட்டுமல்ல இந்த யுத்தங்களுக்கான ஒரு காரணம் வந்து வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய தெளிவின்மை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிலோசபி. ஸோ அனலைஸ் பண்ற ஒரு அனலிட்டிக் பிலோசபி அதை முக்கியமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா மொழியை ஆராய்ச்சி செய்கிற ஒரு 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 நிலை இந்த காலத்துல நாங்க காணக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு இந்த விஷயங்கள்ல நாங்க அவ்வளவு பெருசா கருதக்கூடிய ஒரு காலமில்லை. என்னன்னு சொன்னா இன்றைக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷனோ அல்லது இன்றைக்கு நாங்க பேசும்போதே நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணலாம். லாங்குவேஜ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. நாங்க போகும்போதே இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷனே இன்றைக்கு பல இடங்கள்ல எங்களோட போனை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் எங்க தொடங்கியதுன்னு சொன்னா இந்த காலத்துல தொடங்கிய விஷயங்கள். ஸோ தெளிவான துல்லியமான வார்த்தைகள் லாங்குவேஜ் வந்து சரியான முக்கியமானது என்றதுல இவங்க கவனம் செலுத்துறாங்க. இதில் முக்கியமான சிந்தனையாளர்களாக வரக்கூடியவங்க பேர்டன் ரசல் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் வந்து லொஜிக் என்றதும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் அதனுடைய அடித்தளங்களை அவங்க ஆராய்ந்தாங்க. அது என்னன்னு சொன்னா இன்னொரு வகையில அது லாங்குவேஜ் தான். லொஜிக் என்று சொல்றதும் நீங்க அது ஒரு ஒரு வார்த்தை விளையாட்டு தானே வந்து லொஜிக் என்று சொல்றது கூட. நாங்க சொல்ற வார்த்தை முதலாவது பிரமிஸ், ரெண்டாவது பிரமிஸ், ஆகவே நிரூபிக்கிறது மூன்றாவது. மேத்தமெட்டிக்ஸ் என்று சொன்னாலும் அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ் கூட மேத்தமெட்டிக்ஸ் தான். எண் கணிதங்கள் மூலமாக நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டீப்பான பல விஷயங்களை பேர்டன் ரசல் தன்னுடைய ஆய்வில் அவர் அதை கொடுத்த ஒரு பெரிய ஒரு கன்ட்ரிபியூஷன். அதோட வரக்கூடியவர் இன்னொரு லிங்குவிஸ்டிக் பிலோசபர் என்று சொல்லலாம், அல்லது மொழியியலாளர் அல்லது மொழி தத்துவியலாளர் என்று சொல்லக்கூடியவர் வந்து லுட்விக் விஞ்சன்ஸ்டைன் என்று சொல்லக்கூடியவர். மொழியினுடைய எல்லைகள், ஒரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய எல்லைகள் என்ன, அல்லது மொழியினுடைய பயன்பாடுகள், அல்லது அவை எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு குறிப்பிட்ட கண்டெக்ஸ்ட்ல ஒரு மொழி பயன்படுத்தும் போது அந்த அந்த வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது புரியுது. ஆனா அதே வார்த்தை இன்னொரு கண்டெக்ஸ்ட்ல பயன்படுத்தும் போது அது சில நேரத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு புரியுது இல்லை, அல்லது வித்தியாசமான ஒரு 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 விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுது. இப்ப உதாரணமா நாங்க ஒரு யுத்தம் அல்லது சுனாமி இந்த மாதிரியான அனுபவத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரோ ஒரு குடும்பமோ யாரோ ஒருத்தர் இருக்கிறார் ஒரு குரூப்ல. இன்னொரு ஆள் வந்து கேஷுவலா அதை பற்றிய ஒரு சுனாமி எடுத்துக்கொள்ளுங்க, சுனாமியில குடும்பத்தை இழந்த ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு ஆள் வந்து கொமனான ஒரு ஃபோரூம்ல சுனாமி சம்பந்தமா ஒரு ஜோக் கொண்டு அடிக்கிறார். மற்ற எல்லாருக்கும் வந்து அது ஜோக்கா இருக்கும், ஆனா இவருக்கு அந்த சுனாமியில குடும்பத்தை இழந்தவருக்கு அது ஜோக்கா இருக்காது. என்னன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு வேர்டு இந்த சுனாமி என்றது, குடும்பத்தை அவர் இழந்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான இந்த மொழியினுடைய பயன்பாடுகள், அந்த வார்த்தைக்கு இருக்கிற அந்த வல்லமை, இது என்னது, இது ஏன் இவ்வளவு தூரம் எஃபெக்ட் பண்ணுது. அப்ப இன்றைக்கு இதனுடைய வெளிப்பாடுகள் நிறைய இருக்கு வந்து. ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை எப்படி மற்றவனை வந்து இல்லாமல் ஆக்கலாம், அதே மாதிரி ஒரு வார்த்தை எப்படி என்னொரு உயர்த்தலாம், வளர்க்கலாம். இன்றைக்கு சொல்றாங்க பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்ற ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இன்றைக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நெகட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங். ஸோ பேசுற வார்த்தைகள் வந்து நாங்க எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அஃபர்மேஷன்ஸ். உங்களோட லைஃப் ஒரு 4-5 வருஷத்துக்கு எப்படி இருக்கணும் என்று
அதை டிசைட் பண்ணி கொண்டிருக்க நாங்க பேசுற வார்த்தைகள், நாங்க சிந்திக்கிற சிந்தனைகள், அதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு வந்து. ஸோ இதுகள் எல்லாமே ஆரம்பமான புள்ளிகள் தான் இந்த இடங்கள் வந்து. நாங்க பேசுகிற இந்த வார்த்தைகள் சும்மா ஒரு வார்த்தையில் நிறைய வார்த்தைகளை கதைக்கிறோம், நிறைய சிந்திக்கிறோம். இதுகள் எல்லாமே வந்து எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி எங்களை இழுத்து கொண்டு போற சக்திகள் அப்படி என்று இன்றைக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த மாதிரியான இந்த காலம் வந்து மிக முக்கியமான ஒரு காலம் என்று நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். இன்னொரு ட்ரெண்ட் உண்டு இந்த காலத்துல, அல்லது இன்னொரு தத்துவ பள்ளி வந்து இந்த கண்ட தத்துவ பள்ளின்னு நாங்க தமிழ்ல சொல்லக்கூடிய கண்டினென்டல் பிலோசபி என்று சொல்லலாம். அதாவது ஐரோப்பிய உலகத்துல மட்டுமில்லை, அதை கடந்து இந்த பிலோசபி என்பது வேற வேற கண்டங்களுக்கு போகக்கூடியது. அதாவது ஐரோப்பா கண்ட பகுதியில குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகள் தான் ஐரோப்பால முக்கியமான, அல்லது இத்தாலி, இவங்க தான் வந்து தத்துவம் உருவானது, அல்லது தத்துவத்தை வந்து கிரேக்கம், இந்த ஐரோப்பிய, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு இருந்தது வந்து. இப்ப பார்த்தோம் சொன்னா மற்ற மற்ற உலகிலையும் மற்ற கண்டங்கள்லையும் பிலோசபிஸ் இருக்கின்ற, அதை படிக்கக்கூடிய, அதிலேயும் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக எங்களால் கொள்ள முடியும். முக்கியமான காரணங்கள் இந்த உலகமயமாக்கல், நிறைய பயணங்கள், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகள். அவங்க வந்து பார்க்கும்போது கொலனைஸ் பண்ணின வேலையில பல நாடுகளுக்கு போய் அவங்க நாடுகளை வந்து கைப்பற்றி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க புரிந்து கொள்றாங்க, ஐரோப்பால மட்டுமில்ல விஷயங்கள் இருக்கு, மற்ற பிற நாடுகளும் ஏற்கனவே சிவிலைசேஷன் ஏற்கனவே இருக்கு. மொழி, வரலாறு, அதிகாரம், இருத்தலியல் அனுபவங்கள், சிக்கலான உறவுகளை ஆராயக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த காலத்துல பார்க்கலாம். அப்ப இதுல இந்த காலத்துல இந்த கண்ட தத்துவத்தை நாங்க பார்க்கும்போது இருத்தலியல் என்று சொல்லக்கூடிய எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று ஆங்கிலத்துல சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூலை பற்றி, ஒரு பள்ளியை பற்றி நாங்க நிச்சயமாக பேசணும். இந்த 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 கண்டெம்பரரி பிலோசபியை பற்றி நாங்க பேசும்போது மனித இருத்தலை பற்றிய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, ஒரு மனிதனுடைய இருப்புக்கு எது தேவை, ஒரு மனிதன் என்று சொன்னா அவன் மட்டும்தான். உதாரணமா வந்து ஒருத்தரை வந்து அப்புறம் நாங்க ரோட்ல ஒருத்தரை சந்திக்கிறோம், ஆனா நாங்க நினைப்போம் சாதாரணமா அவர் மட்டும்தான் அதுல நிக்கிறாரு அப்படின்னு. இதுக்கு முதல்ல வந்த காலத்துல இருந்த ரெனே டெக்கார்ட் சொல்லுவாரு, இந்த மனிதனுடைய வலியோ கொஞ்சம் இந்த மனிதனுடைய வலியோ என்னன்னு சொன்னா அவர் சிந்திக்கிறதா. இந்த மனிதன் நல்லா சிந்திச்சாருன்னா அவருக்கு பெருமதி இருக்கு, அல்லது அவருக்கு பெருமதி இல்லை அப்படின்னு நினைப்பார் ரெனே டெக்கார்ட் அங்க ரெண்டாரு. இன்னொரு பக்கத்துல வந்து ஜோன் லோக் ரெண்டாருன்னு சொன்னா அவருக்கு என்ன இமோஷன்ஸ் இருக்கு, அவர் என்னத்தை உணர்றார், அதான் அவருடைய பெருமதின்னு நினைப்பாங்க. லிங்குவிஸ்டிக் பிலோசபர்ஸ் ஒரு ஒரு வகையில பார்த்தோம்னு சொன்னா அவர் என்ன மொழி பேசுறார், அவர் பேசுகிற மொழி என்னத்தை அவர் கம்யூனிகேட் பண்றார், அந்த மொழியை பற்றி பார்ப்பார். இப்ப இவ்வளவு தானா ஒரு மனிதன் கால் மார்க்ஸ் பார்த்தாருன்னு சொன்னா ஓகே, அவரிடம் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பார்க்கலாம், அது அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன, அவர் ஒரு கேபிட்டலிஸ்டா அல்லது ஒரு லேபரரா, அவருடைய நிலை என்னன்னு சொல்லி அந்த ஆங்கிள் பார்க்கலாம். இப்ப இது எல்லாமே வந்து பூரணமான ஒரு ஒரு மனிதனை அந்த மனிதனாக மட்டும் பார்க்கிறதா அப்படி என்று பார்க்கறது இல்லை. எங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு மனிதனுக்கு பின்னாடி நிறைய ரியாலிட்டிஸ் இருக்கு. அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்கு பின்னாடி அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னா அது அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் பாதிக்கும், அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்னக்கூடிய ஒரு பார்வை. இப்ப இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, இப்ப ஒரு ஆளை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுதுன்னு வைங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நியாயம் இல்லாமல் ஒரு 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 பிழையான என்ன சொல்ற அநீதியான முறையில ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஒரு மாதம் அவரை கொண்டு போய் ஜெயில போடுறாங்கன்னு வச்சா சாதாரணமா நினைப்பாங்க ஓகே அவர் ஒரு மாசம் ஜெயில போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அவர் ஒரு மாதம் ஜெயில இருந்தா அவர் தந்த வீட்டுல முக்கியமான ஒரு ஆளுண்டா அவரோட சம்பந்தப்படக்கூடிய அந்த குடும்பமும் வந்து
அங்கு பெரும் பாதிப்புக்குள்ளா பல பல மன அளவுல பல பல ரீதியில் அந்த குடும்பம் தாக்கப்படும். சோ இந்த இருத்தலியல் என்று சொல்லக்கூடியது, அதாவது மனித இருப்புக்கு நாங்க ஐசோலேட் பண்ண முடியாது. ஒரு மனிதனை அவனுடைய உறவுகள்ல இருந்து தனிச்சு எடுக்க முடியாது, அல்லது அவனோட சார்ந்து இருக்கிறவர்களை விடுத்து அந்த மனிதனை நம்ம வெளியில எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு பார்வை. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தத்துல லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கான மனிதர்கள் எல்லாம் கொல்லப்படும் போது இந்த மனிதர்களுக்கு பின்னாடி, ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம், உறவுகள், அவருக்காக பெரிய இயக்கங்கள்ல வாழ்ந்தவர்கள் பலர் இருந்தாங்க. காணாமலாக்கப்படும் போது அவங்களுக்கு பின்னாடி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய, ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்த ஒரு நிலை ஒன்று உருவாச்சுனார். இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசத்துல முக்கியமானவராக வரக்கூடியவர்கள், ஒரு முன்னோடியா இருக்கிற சோரன் கிர்கெகார்டு சொல்லக்கூடியவர், மார்ட்டின் ஹைடெகர், ஜோன் போல் சார்ட்டர், இந்த மாதிரியானவர்கள் எக்ஸிஸ்டென்ஷியல் பிலோசபர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். இதுல முக்கியமான ஒருவர், ஒரு ஜெர்மன் பிலோசபர் மார்ட்டின் பியூபர் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஒரு யூத தத்துவ ஞானி. இவர் வாழ்ந்த காலத்தை பார்த்தோம்னு சொன்னா 1777 இருந்து 1965 வரை. அவர் 2 உலக யுத்தத்திலையும் பாதிக்கப்பட்டவர். குறிப்பா 2வது உலக யுத்தத்துல இந்த யூதர்களுக்கு எதிரான நாசி படுகொலைகள் நடந்த வேளையில, இந்த ஹோலோகாஸ்ட்ல அந்த 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 வாழ்க்கையில மிகவுமே பாதிக்கப்பட்டவங்க, எல்லா யூதர்களும் பாதிக்கப்பட்டாங்க. அதுல இவரும் ஒரு சிந்தனையால பாதிக்கப்பட்டார். அவருடைய பார்வையில ஒரு 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 மனிதனாக இருக்கிற நான், ஒரு மனிதனை பொருளாக பயன்படுத்த முடியாது. சிம்பிளா சொல்றேன். மனித உறவுகள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவோம், அந்த பழக்கத்துல மனிதர்களையும் பயன்படுத்துவோம். இப்படிதான் நிறைய மக்களுடைய அப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, அந்த பொருளை நாங்க அபியூஸ் பண்ணலாம், உடைக்கலாம், எறியலாம். அது உடைஞ்சதுன்னா ஓகே, விட்டு வீசிட்டு இன்னொரு பொருளை நாங்க வாங்கலாம் என்ற மாதிரியான மைண்ட் செட் பலருக்கு இருக்கு, மனிதர்களுக்கு இருக்கு. அதனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் இந்த யுத்தத்துல ஆக்களை கொல்றது. ஓகே, இப்படி ஒரு கண் துவக்கெடுத்து அல்லது ஒரு பீரங்கி எடுத்து ஷூட் பண்ணி எல்லாரையும் கொல்லலாம். ஓகே, அவங்க எத்தனை பேர் செத்துட்டாங்க, முடிஞ்சது, அவ்வளவுதான் கதை. இரண்டாவது பொருள். இது ஒரு பயன்பாட்டு பொருளாக பொருட்களை பாவிக்கிறத, மனிதர்களை நீங்க பொருட்களாக பாவிக்க முடியாது. இதுல இந்த ஐ தவ் ஐ இட் என்று சொல்லக்கூடியது, நான் அது என்று சொல்ற ஒரு உறவுல ஒரு விஷயத்தை பொருளாக பாவிக்கிற ஒரு விடயம். இன்னொரு விதமான ஒரு சரியான உறவு இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, மனிதன் நான், எனக்கு முன்னாடி இருக்கிற பொருளை நான் பாவிப்பேன், ஆனா மனிதரை நான் அவரை அன்பு செய்வேன் என்றது. சோ இது ஒரு நபரை இப்ப மனிதனாக இருக்கிற நான் எனக்கு முன்னாடி இருக்கிற மனிதனை அவரை முழுமையாக அவருடைய தனித்துவத்தோடு, அவரை பொருளாக பாவிக்க முடியாது. அவரை நான் அன்பு செய்யறேன்னு சொன்னா நான் அவரை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அவருக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான பண்புகள் என்ன, அவரை நான் மதிக்கிறது, ஒரு சமத்துவமான அவருக்கு நிலையை ஏற்றுக்கொள்வது, ஒரே பிளாட்ஃபார்ம்ல நான் அவரை வச்சுக்கொள்றதும், அவரை முழுமையாக ஒரு மனிதனாக, சக மனிதனாக ஏற்றுக்கொள்ற ஒரு பரஸ்பரமான உறவு மிக முக்கியமானது. நேரடியான உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மனிதன் மிக முக்கியமான, அல்லது இது ஒரு பொருளாகத்தான் சில பேர் இதை நாங்க யூட்டிலிசம் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் பயன்படுத்துற மாதிரி மனிதர்களையும் பயன்படுத்திட்டு போகக்கூடிய ட்ரெண்ட் இன்றைக்கு நிறைய இருக்கு. நாங்க மனித வாழ்க்கையில நாங்க காணுவோம். ஒரு சில பேர் இந்த உறவுகளுக்கு ரியல் ரியல் ரிலேஷன்ஷிப்பா டீல் ரிலேஷன்ஷிப்பாண்டி இருக்கு நீங்க இதெல்லாம் ஆக்சுவலா இன்றைக்கும் சரியான ரெலவெண்டான பிலோசபிஸ். எல்லாரோடையும் நாங்க நிறைய பேரோட லைஃப்ல பழகிறோம். அப்ப அதுல நிறைய பேருடைய ரிலேஷன்ஷிப் என்ன, ரியல் ரிலேஷன்ஷிப் நாங்க சில நேரத்துல நினைச்சு கொண்டிருப்போம். ஓகே, இவங்களோட உண்மையாகவே நாங்க பழகிறோம். அப்படி இல்லை. அதுல ஒரு டீல் ஒன்று இருக்கும். ஒரு டீல். என்ன டீல் அப்படின்னு சொன்னா, ஓகே, ஒரு கடைக்கு போறோம், அவரோட நாங்க பொருளை வாங்குறோம், அது அந்த லெவலோட சரி. அல்லது சில நேரத்துல அதை விட நாங்க என்ன ஆழமாக நாங்க ஒரு தனிப்பட்ட பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்க கடையில் இருக்கிறவரோட வச்சுக்கொள்ளணும் சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அதுல பிழையும் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப். அதான் இப்ப ஒரு மனிதன் எல்லாரோடையும் வைத்துக் கொள்ளக்கூடிய உறவு எல்லாமே டீலாக இருந்தது என்று சொன்னா, ஈவன் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடையும், தனக்கு நெருக்கமான
தன்னுடைய கணவன் மனைவியோ பிள்ளைகளோ சில நேரத்தில் இந்த டீல், இந்த எனக்கு என்ன இதுல லாபம் இருக்கு, எனக்கு இதுல என்ன கிடைக்கும், அதை நான் செய்து முடிச்சுட்டு டீல் முடிஞ்சது நான் போயிட்டு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கும் என்று சொன்னா அது கொஞ்சம் பிழையான ஒரு போக்கு தான். அவே குறிப்பாக ஒரு மனிதனுக்கு நிறைய உறவுகள் வந்து இந்த டீல்ல தான் இருக்கும். ஆனா ஒரு கொஞ்சமாவது ரியல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கணும். நீங்க கேட்டு பார்க்கணும், நாங்க கேட்டு பார்க்கணும் உங்களோட லைஃப்ல ரியல் ரிலேஷன்ஷிப் எவ்வளவு, டீல் ரிலேஷன்ஷிப் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. So, இது இன்றைக்கும் இது வெரி அப்ளிகபிளான ஒரு 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 பிலோசபி தான். ஐ தவ் என்று சொல்லக்கூடிய, ஸோ நான் பொருளாக பாவிக்கிறது. ஆனா மனிதன், ஆனா மார்ட்டின் பியூபர் சொன்ன விஷயம் வந்து நீங்க மனிதர்களை டீல் ரியல்ன்றது, நான் அதனுடைய இப்ப இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 திங்கை நான் சொன்னேன். ஆனா மார்ட்டின் பியூபர் அதை பற்றி கதைக்கல. மார்ட்டின் பியூபர் சொன்னாரு, ஒரு மனிதனை வந்து நீங்க பொருளாக பயன்படுத்த முடியாது. என்ன உறவாக இருந்தாலும், ஒரு கடையில் நீங்க சாமான் வாங்க போனாலும் என்னவோ அந்த மனிதனை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மனிதன் அதுல இருக்கிறார், கடைக்கு பின்னாடி இருக்கிற கடை முதலாளி. அதே மாதிரி கடையில இருக்கிறவரும் எங்களை பார்க்கும்போது அதே மாதிரி அவரும் வந்த ஒரு மனிதனை வந்து மனிதனாக மதிக்கணும் என்றது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சோ இந்த தன்மை இல்லாம போகும்போது, அதாவது எனக்கு முன்னாடி ஐ தவ் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை இல்லாமல் போகும்போது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா மற்றவர்களை அபியூஸ் பண்ண தொடங்குவேன். என்னுடைய என்னுடைய நன்மைக்காக மற்றவர்களை பொருட்களாக பாவிக்க தொடங்குவேன் அப்படின்ற விஷயம். ஆக இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னமே சொன்ன விஷயங்கள் தான். ஓகே, இப்ப சுருக்கமா சொல்லணும் சொன்னா, மார்ட்டின் பியூபர் வந்து நான் நீ உறவுகளை மனித வாழ்வின் மிக முக்கியமான அம்சமாக கருதினார். எனக்கு முன்னாடி நிக்கிற மனிதன் வந்து ஒரு சிந்தனை மட்டுமல்ல, அல்லது அவர் உணர்வு மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி அவருக்கு குடும்பம், அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், எதிர்கால கனவுகள், எதிர்கால திட்டங்கள், அவரோட சுத்தி இருக்கக்கூடியவர்கள், அவருடைய குடும்பம் என்று பல விஷயங்கள் இருக்கு. நாங்க ஒவ்வொரு மனிதனையும் அதான் ஒரு பொக்கிஷமாக நாங்கள் கருதணும் அப்படின்னு சொல்லி, அதோ உறவுகள் மிக முக்கியமானது என்று சொல்லி, மனித உறவுகள் மிக முக்கியமானது என்று சொல்லி இந்த பிலோசபி இவர் கொண்டு வந்தார். இதெல்லாம் எதனுடைய ரியாக்ஷன் சொன்னா, இந்த 2ஆம் உலக யுத்தத்துல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பெருமதி இல்லாமல் கொல்லப்படும் போது இந்த கேள்வி வரும், எப்படி வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற மனுஷனை என்னால கொல்ல முடியும்? எங்க நாடு வந்து குறைஞ்ச 1 லட்சத்துக்கு மேல ஆக்களை கொண்டிருக்கும். அப்ப எப்படி எங்களால கொல்ல முடியும்? அது பேசுற மொழியில வித்தியாசமா இருக்கு, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வித்தியாசமா இருக்கு. அதனால இன்னொரு மனிதனை கொல்ல முடியும் எங்களுக்கு? அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கு ஒரு வாழ்க்கை கனவுகள் எல்லாமே இருக்கு. அவைய அவரும் எங்களை கொல்ல முடியாது, நாங்களும் அவரை கொல்ல முடியாது என்றது மிக முக்கியமானது. சோ இதனுடைய அடுத்த லெவலுக்கு மார்ட்டின் பியூபர் சொல்லுவார் வந்து, தவ் சொன்னா நீ, யூ, இத நீ என்ற அந்த பிலோசபியில இறுதியாக வந்து அது இறுதியாக கடவுளோடு இருக்கக்கூடிய நித்திய நீ, இட்டர்னல் தவ் என்று சொல்லி அந்த உறவுக்கும் இது வழிவகுக்கும். அதாவது நான் அது என்று சொல்லி பொருட்களை பயன்படுத்துங்க. ஒரு சில பேர் பொருட்களை அன்பு செய்வாங்க. இது எப்படி சில பேர் வித்தியாசம் ஆகும்னு சொன்னா, சில பேர் மனிதர்களை அன்பு செய்ய மாட்டாங்க, பொருட்களை அன்பு செய்வாங்க. தங்களோட வாகனம், தங்களோட போன், தங்களோட விஷயங்கள் சொல்லி 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 இந்த நேரம் ரொம்ப அளவுக்கு அதிகமா பொருட்களை கவனிக்கணும். ஓகே, அதை பாவிக்கணும், அதை பயன்படுத்தணும், அது சரி. ஆனா பொருட்கள் மீது ரொம்ப அன்பாக இருந்து ஆனா மனிதர்கள் யாரோடையும் எந்த தொடர்பும் இல்லை. மனிதர்களை கண்டா எரிஞ்சு விழுந்து அவங்கள பயன்படுத்தி வீசிட்டு போய் கொண்டிருக்கிற மைண்ட்ன்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ மார்ட்டின் பியூபர் சொல்றது, இந்த ப்ரோசஸ்ல நாங்க முன்னுக்கு போகும்போது, நான் மனிதனை மதிக்கும் போது, மனிதனை அன்பு செய்யும் போது, அந்த உறவு கடவுளோடும் அந்த வந்து இட்டர்னல், அதாவது நித்தியமாக இருக்கிற நீ என்று சொல்லக்கூடிய கடவுளோடு என்னால உறவு கொள்ள முடியும். என்னால மனிதர்களோட உறவு கொள்ள முடியாமல் கடவுளோட உறவு கொள்றதும் வந்து பொய்யானது. வெரி வெரி கிறிஸ்டியனான ஒரு பிலோசபியான. ஸோ உலக போர்கள், குறிப்பாக 2ஆம் உலக போர், இந்த நாசி படைகொலை மனித உறவுகளை சீரழிச்சது, மனிதர்களை ஒரு பொருட்களாக கருதுகிற இந்த அபாயத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு பிலோசபி இது. சோ இந்த பின்னணியில பியூபரை நான் நீ என்ற இந்த தத்துவம், ஐ தவ் என்றது மிக மிக முக்கியமான ஒரு தத்துவம் என்று. ரைட், மனித நேயத்துக்கான ஒரு அழைப்பு நாங்க இதுல காண்றோம். அதாவது போர் வெறுப்பு நிறைந்த சூழல்ல
மனிதர்கள் ஒரு வெறும் எண்ணிக்கையாகவோ எதிரியாகவோ சில வேளை ஒரு டோக்கன் நம்பர் தான். ஒரு கோல் ரோல் கால்ல வந்து எத்தனை சோல்ஜர்ஸ் சொல்லி, ஓகே இதுல எத்தனை பேர் இருக்காங்க, அடுத்து எத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் செத்துருக்கிறாங்க, எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறாங்க என்ற எண்ணிக்கையில், அல்லது ஒரு மனிதனை வந்து அவன் என்னுடைய எதிரி என்று சொல்லி பார்க்காமல் பயன்படுத்துகிற பொருளாக பார்க்காமல் ஒரு முழுமையான தனித்துவமான மனிதர்களாக கருதி அவர்களுடன் உண்மையான உறவுகளை வளர்ப்பதனுடைய அவசியத்தை பியூபர் வலியுறுத்தினார். இப்ப இப்ப நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் இந்த டொனால்ட் ட்ரம்புடைய ஃபேக்டரோட பார்க்கும்போது இன்னும் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இந்த விஷயங்கள் இன்னும் சரியா போய் இறங்கியத போலதான் இருக்கு. திரும்பவும் அந்த பாயிண்ட்லயே வந்து நிக்கிறாங்க. ஒரு நடக்கக்கூடிய இந்த யுத்தம் எல்லாமே வந்து எந்த யுத்தம்னு சொன்னா அதை அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. யுத்தத்துல வந்து யாருமே வெல்றது கிடையாது. யுத்தத்துல எல்லா பக்கத்திலையும் அழிவும் இழப்பும் தான் வந்து மேபி ஒரு சில வியாபாரிகள் பணம் ஈட்டிக் கொள்வாங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை. மனிதனுடைய அகங்காரமும் ஆணவம் தான். ஆனா அந்த அகங்காரமும் ஆணவமும் அந்த மனிதனை மறுபடியும் கீழே விழுத்துத்தான் போகுது வந்து. ஸோ வேற 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 எந்த ஜஸ்டிபிகேஷன் சொன்னாலும் யுத்தம் என்றது ஒரு தீர்வாக அமையாது. ஸோ அது ஒரு லாஸ்ட் ரிசோர்ட்டை தான் நாங்கள் வச்சுக்கொள்ளணும் யுத்தம்ன்றது. அதுக்கு முதல்ல இவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. என்னடா இவ்வளவு காலங்கள், இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் இந்த வெஸ்டர்ன் பிலோசபியை நாங்கள் பேசுறோம். அதை விட மனித சிவிலைசேஷன் சொல்லி பேசும்போது கிட்டத்தட்ட 5000 6000 ஆண்டுகளுக்குரிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவிலைசேஷனை திரும்பி பார்க்கும்போது நாங்க மறுபடியும் எவ்வளவு விஷயங்களை என்ன கற்றுக்கொள்ளாத நிலையில இருக்கிறோம் தான் எங்களால சொல்ல முடியும். ஓகே, சோ இந்த சீரழிவுக்கு எதிரான மாற்று என்ற இதுல பார்த்தோம்னா சமூகங்கள் மற்றும் தனிநபர்கள் மத்தியில ஏற்பட்ட ஆழமான பிளவுகள், வன்முறைக்கு எதிரான ஒரு ஆன்மீக மற்றும் தார்மீக மாற்றாக இவருடைய இந்த மார்ட்டின் பியூபருடைய பிலோசபி அமைந்தது என்று எங்களால சொல்ல முடியும். ஆகவே உண்மையான உரையாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு டயலாக், ஒரு கன்வர்சேஷன் என்றது ரொம்ப முக்கியம் எங்களோட வாழ்க்கையில வந்து. என்ன இருந்தாலும் நாங்க சமமான தளத்துல உட்கார்ந்து பேசுவதுன்றது ரொம்ப முக்கியமானது. பேசுறதுக்கு முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க கத்தி கத்தி பேசினாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மென்மையான விடயங்கள் என்ன, அவங்க எதை சொல்ல வர்றாங்கிறத நாங்க கேட்கணும். அதுக்கு நாங்க இருந்து லிசன் பண்றது ரொம்ப முக்கியமானது. பரஸ்பர புரிதல் என்றது மிக முக்கியமானது. இந்த புரிந்துணர்வும் இருந்து பேசுவதும் இல்லாமல் போகும்போது மனித குலம் மறுபடியும் ஒரு பெரிய அழிவுக்கு தான் போகும் என்றதை மார்ட்டின் பியூர் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்துல இன்னும் ஒரு சில ரியாலிட்டிஸ் அதில் நம்பாத நிலைகள்ல திரும்ப திரும்ப அதே மிஸ்டேக்கை விட்டு கொண்டிருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ இவருடைய இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய அந்த அந்த என்னது மனித நல்லிணக்கத்தை பற்றி அவருடைய பார்வை மிக முக்கியமானது. ஒரு யூதராக இருந்த போதும் ஒரு யூதர்கள் மற்றும் அரேபியருக்கு இடையிலான, முஸ்லிம்களிடையான பலஸ்தீனத்தில் அமைதியான சகவாழ்வை வந்து அவர் ஆதரித்தார். அந்த காலத்துல இப்ப இதெல்லாம் நிறைய குழம்பி போயிருக்கிற நிலைகள். ஆனால் ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்றதுக்கான அந்த சூழ்நிலை, அவனை தன்னை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலைகள், தன் தொழிலை செய்து குடும்பமாக வாழ்வதுதான் பேசிக்க முக்கியமானது. நான் மட்டும் தன் அதிகாரம் அகங்காரம் என்று சொல்லி வாழ்றதை விட. சோ அந்த பலஸ்தீனத்துல வந்து அமைதியான சகவாழ்வை அவர் ஆதரித்தார். அந்த காலத்துல வந்து கிறிஸ்தவம் மட்டுமல்ல, யூத இனம் மட்டுமல்ல, மற்ற இஸ்லாமியர்களோடு நல்ல உரையாடலை ஊக்குவித்தார். அவை இந்த போருக்கு பிந்திய, இந்த இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிந்திய உலகில நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் அவருடைய அந்த நான் நீ என்ற இந்த பிலோசபி, ஐ தவ் ரிலேஷன்ஷிப் என்றது வந்து மிக மிக முக்கியமான பங்காற்றுச்சு. அவை பியூபருடைய தத்துவம் வந்து போர் ஒன்று ஆரம்பித்தா அது பெரிய ஒரு அழிவுகரமான விளைவுகளை உருவாக்கும். மனித உறவுகளுடைய புனித தன்மையை வந்து, இந்த அர்த்தத்தை வந்து இல்லாமாக்கும். இந்த யுத்தம் அப்படித்தான் செய்யும். அது ஒரு ஒரு அழிவுக்கு பிறகு அந்த அந்த சிச்சுவேஷன் சேமாக இருக்காது, ஒரு பேர் கொல்லப்பட்ட பிறகு. ஸோ ஒரு அர்த்தமுள்ள உறவு வரும் என்று சொல்லணும்னு சொன்னா நாங்க மனிதரை மதித்து அவர் என்ன, நான் எவ்வளவு தூரம் நான் முக்கியம், அதே மாதிரி மற்ற மனிதர்களுக்கும் அதே அளவு வேல்யூ அவனுக்கு முக்கியம். அவனுடைய குடும்பம் முக்கியம், அவனுடைய உணர்வுகள் முக்கியம், அவனுடைய எதிர்காலம் முக்கியம் என்று சொல்லி நாங்க நிச்சயமாக பார்க்கணும். அந்த மனித நேய சிந்தனை வந்து மிக மிக முக்கியமான கருத்தாக மார்ட்டின் பியூபர் இந்த உலகத்துக்கு எடுத்து கொடுத்தாரு. ரைட்.
ஸோ கட் ஆயிடுச்சுன்னா நான் கட் பண்ணிட்டு நாங்கள் திரும்ப டாக்குண்டு ஜாயின் பண்ணுங்க.